கிரீட்டிங்ஸ் டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேஜிக் brocade அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சைனீஸ் ஃபோக் டேல். இதில் ஒரு விடோ அவளோட சென் அப்படின்ற ஒரு சன்னோட சவுத்து சைனாவில் வந்து அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அவள் வந்து சில்கில் வந்து ஜரி ஒர்க் இந்த மாதிரி செய்கிறதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட். பீப்புள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்குது. அதை அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் செஞ்சு மார்க்கெட்டில் வந்து கொண்டு விற்றுட்டு வருவா. அப்படி போகிற மார்க்கெட் போகும்போது அங்கே வந்து என்ன பார்க்குறா அப்படின்னா, அங்கே ஒரு விற்றதுக்கப்புறம் அவளோட எம்ப்ராய்டரி அந்த சில்க் ஒர்க் எல்லாமே வந்து சீக்கிரமாக விற்று போகுது. அதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்சர் வந்து பார்க்குறா. அந்த பிக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, அதில் ஒரு பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதில் ஒரு கார்டன் இருக்கு. அதில வந்து நெறைய ஃபேரீஸ்லாம் அந்த கார்டன்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. அது ரொம்ப ஈவன் தோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா கூட, அவ வந்து அத வாங்கிட்டு வரா. அவ வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து அத பத்தி வந்து சென் கிட்ட டிஸ்கஸ் பண்றா. அது ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கு. அதில ரெட்டு, கிரீன், எல்லோ இப்படி நெறைய கலர்ஸ் வந்து இருக்கு. அத பத்தி பேசிட்டு இருக்கா. அப்போ சென் வந்து கேட்குறான், "ஒய் கான்ட் யூ மேட் இட்? இத நீங்க வந்து ஒரு brocade நீங்க ஏன் பண்ணக்கூடாது? உங்க brocade அப்படின்னு அவ பண்ணும்போது, சரி அப்படின்னு சொல்லி அவ வந்து அத அ அவளுக்கு வந்து அந்த பேலஸ்க்கு போணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையும் இருக்கு. எப்படியாவது ஒரு டைமாவது நம்ம அந்த பேலஸ பார்த்துறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதனால தான் சென் அந்த ஐடியா குடுப்பான். நீங்க வந்து brocade பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலும் கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த brocade வந்து இந்த பேலஸ வந்து சன் பேலஸ அப்படியே வந்து ரியலிஸ்டிக்கா பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டே அண்ட் நைட் சாப்பிடாம, தூங்காம அவ வந்து உட்காந்து அந்த இத பண்ணுவா. ஆக்சுவலி இவளோட அந்த ஏர்னிங்ஸ்ல தான் ஃபேமிலி ரன் ஆகும். இப்ப இவ இந்த மேஜிக் brocade அந்த சன் பேலஸ் brocade வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவளால ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால சென் வந்து வுட்டெல்லாம் கட் பண்ணி, அத சேல் பண்ணி அவன் வந்து ஃபேமிலிய வந்து பார்த்துப்பான். அப்போ ஒரு நாள் உட்காந்து அந்த brocade பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த brocade நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து அழுதுட்டு இருப்பா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சென்னுக்கும் இப்ப அத பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த பேலஸ்க்கு நம்ம வந்து போணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை வரும். அப்படி 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. brocade வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விண்ட் வந்ததுனால அது பறந்து போயிரும். அப்படி பறந்து போகவும் அவ ரொம்ப கவலைப்படுவா. என்னால இந்த brocade இல்லாம வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவ வந்து ரொம்ப கவலைப்படுவா. அதனால சென் வந்து அத brocade நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, போவான். அப்படி போகும்போது ரொம்ப தேடிட்டே போவான். ஒரு ஹட்ட வந்து ரீச் பண்ணுவான். அந்த ஹட்ல வந்து போய் பார்த்தா ஒரு ஓல்டு லேடி வந்து இருப்பா. அவ ஸ்மோக் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பா. பக்கத்துல வந்து ஒரு ஹார்ஸும் இருக்கும். அப்போ சொல்லுவா, "நீ எதுக்காக வந்திருக்க? மே ஐ நோ த ரீசன்" அப்படின்றப்ப, இந்த மாதிரி நான் brocade வந்து காணாம போயிருச்சு எங்க அம்மாவோடது. நான் வந்து அத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னோனே, இந்த ஓல்டு லேடி தான் ஹெல்ப் பண்ணுவா. அது வந்து சன் பேலஸ் அப்படின்ற அந்த ப்ரோ அ அந்த சன் பேலஸுக்கே வந்து அது போயிருச்சு. அங்க ஃபேரீஸ்லாம் இத பார்த்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காவும், அழகாவும் இருக்கிறதுனால, அத ஒரு மாடலா வச்சு அவங்க எல்லாரும் brocade வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீ வந்து அங்க போனோம் அப்படின்னா, 2 இடம் வந்து கிராஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து ஃபயர் மவுண்டன். இன்னொன்னு வந்து ஐஸ் ஸீ. இது 2யும் நீ கிராஸ் பண்ணும்போது, அந்த ஃபயர் மவுண்டன கிராஸ் பண்ணாலும் சரி, ஐஸ் ஸீய கிராஸ் பண்ணாலும் சரி, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நீ உன் வாயிலருந்து முறுமுறுக்கவே கூடாது. எந்த ஒரு வேர்டும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா, நீ ஃபயர் மவுண்டன கிராஸ் பண்ணும்போது உன்னோட கஷ்டத்த வெளிப்படுத்துனன்னா, நீ எரிஞ்சிருவ, பர்ன் ஆயிருவ. ஐஸ் ஸீய கிராஸ் பண்ணும்போது, நீ வந்து உன்னோட கஷ்டத்த வெளிப்படுத்துனா, நீ வந்து ஃப்ரீஸ் ஆயிருவ. இப்போ நீ யோசிச்சுக்கோ. நீ வந்து போணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு லேடி கேட்பா. அவன் வந்து சென் சொல்லுவான், "இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். எங்க அம்மா வந்து இப்ப வந்து அது இல்லாம ஃபெயிண்ட் ஆயி விழுந்துட்டாங்க. அதுல ரொம்ப வந்து அவங்க சிக்கா இருக்காங்க. நான் போனா தான் அவங்களால இந்த brocade இல்லாம இருக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான்.
அப்போ வந்து அந்த சன் பேலஸ் அத வந்து போய் பார்க்கும்போது அங்க நெறைய ஃபேரீஸ் வந்து இருந்து வீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்லி 12 லேடீஸ் வந்து இருந்து வீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அம்மாவோட புரொக்கைட் வந்து அந்த ஹாலோட சென்டர்ல வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ லீன் வந்து நின்னுட்டு, "யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மார்ட்டல். நீ தான் வந்து ஒரு மனுஷன்லேருந்து முதல்ல இங்க வந்திருக்க. வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து, எதுக்காக வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்றப்ப, "இது எங்க அம்மாவோட புரொக்கைட். நான் வந்து கண்டிப்பா கொண்டு போணும்." அப்படின்னோனே, "இல்ல நாங்க தரமாட்டோம்." அப்படின்னு லியான் வந்து சொல்லுவா. "நாங்க இத வச்சு தான் மாடலா வச்சு இத வீவ் பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல கண்டிப்பா நான் அத கொண்டு போனோனே." லியான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பா. "இன்னைக்கு ஒரு நாள் வந்து டைம் குடுங்க. இந்த டைம்க்குள்ள நாங்க என்ன பண்ணிர்றோம்னா, இத கம்ப்ளீட் பண்ணிர்றோம்." அப்படின்னு அவ வந்து சொல்லுவா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. நெறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நெறைய பேர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. லியன் வந்து கன்டினியூஸா வொர்க் பண்ணி விடியிற டைம் வந்து அவ வந்து என்ன பண்ணிருவான்னா, அத கண்டுபிடிச்சு முடி அத ஃபினிஷ் பண்ணிருவா. லியன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் எல்லாம் வந்து அந்த ஃபேரீஸோட வேர்ல்டையும், சென் வந்து அவங்களோட ஹியூமன் பீயிங்ஸோட வேர்ல்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க 2 பேருக்கும் புடிச்ச மாதிரி தெரியும். அம் அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த சன் பேலஸ்ல லைட்டு வந்து எதுலருந்து வரும் அப்படின்னா, ஒரு மேஜிக் பேர்ல்ல இருந்து தான் வரும். அததான் வந்து எல்லாருமே வந்து அந்த வெளிச்சத்துல தான் அந்த புரொக்கைட் பண்ணிட்டுருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். திருப்பி ஓல்டு லேடிய மீட் பண்ணும்போது, அவ ஒரு ஷூ குடுப்பா. அந்த இத வியர் பண்ணிட்டு போனா, "நீ ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிரலாம் உங்க அம்மாவ. நீ பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவ குடுப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஷூஸ் யூஸ் பண்ணிட்டு அவன் போவான். அப்படி போகும்போது அவங்க அம்மா கிட்ட போனோனே, அவங்க அம்மா அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமா 2 பேரும் திருப்பியும் அத ஒரு ராக் மேல வச்சுட்டு அத பார்த்துட்டுருப்பாங்க. திருப்பியும் வந்து அந்த ஒரு விண்ட் வர்ற மாதிரி இருக்கும். இவங்களும் சேர்ந்து அப்படியே அந்த சன் பேலஸோட என்ட்ரி ஆற மாதிரி இருக்கும். அப்ப லியன் வந்து 2 பேரையும் பார்த்து ரொம்ப அவ வந்து வெல்கம் பண்ணுவா. "உள்ள வாங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சென்னோட அம்மாவ பார்த்து சொல்லுவா, "நீங்க தான் எங்களுக்கு வந்து டீச்சரா இருந்து இந்த புரொக்கேடு பண்றது எப்படி அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்." அப்படின்னு வந்து அவ ரெக்வெஸ்ட் பண்ணுவா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவள வந்து ஒரு அம் சென்ன வந்து பாப்பா அவங்க அம்மா. நம்ம ஓகேடா உனக்கு அப்படின்னோனே, அவன் டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி லியன பார்த்துட்டே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுவான். அங்க அவளும் வந்து டீச்சர் ஆயிருவா. சென்னும் வந்து லியன வந்து மேரேஜ் பண்ணிப்பான். இப்படி சந்தோஷமா அந்த மேஜிக் புரொக்கைட் அப்படின்ற அந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். தேங்க் யூ.